அனைவருக்கும் வணக்கம். பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருளை வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது பால் சட்டி, இது பால் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். வெந்நீர் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பாடு கூட செய்யலாம். டின் கோட்டா நல்லாயிருக்கு. ஸோ ஒரு கைப்பிடி அரிசி போட்டு சாப்பாடு ரெடி பண்ணலாம். இல்லை டின் கோட்டா நல்லாயிருக்கு, மூடியோடு இருக்குது. மூடி டின் கோட்டோடு இருக்குது. அந்த கைப்பிடி இருக்குது, இதுக்கு வளையம் வச்ச மாதிரி. அது கண்டி பூஜை அறையில் சாமிக்கு அபிஷேகம் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இது வெங்கலம், காப்பரு, பித்தளை 3 கலந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இது மினி சைஸில் இது டப்பா மாதிரி பித்தளை, வெங்கலம் நல்ல வெயிட் அதிகமாக இருக்கும். குங்குமம் பூஜை போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை அறையில். அடுத்தது இன்னொரு மினியேச்சர் சைஸில் சின்ன டப்பா பூஜை அறையில் யூஸ் பண்ணிக்கலாம். 3 சேர்ந்த மாதிரி இருக்குது. இல்லை வெயிட் கம்மி. என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பூஜை அறையில் கல்கண்டு, திராட்சை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏகதீபம். எல்லா விளக்கும் விளக்கேற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கலசம், சின்ன சொம்பு மாதிரி தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூஜை அறையில் திருத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். திருத்த சாமி பூஜை அறையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னும் பெரிய கலசம், இல்லை வெங்கலம் தான். அடுத்தது அதோட பெரிய கலசம். இது ஆடி மாதம் கோயிலுக்கு பால் குடம் எடுத்து போகிறது யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல வெயிட் அதிகம். பூஜையில் கலசம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்தது அதோட பெருசு. இது பூஜை அறையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பால் குடம் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆடி மாதம் அம்பாளுக்கு விசேஷமான மாதம், எல்லாம் பால் குடம் எடுப்பாங்க. இது கலசம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மூடி, இது பிரசாதம் மூடி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பூஜை அறையில் பூ பழம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாப்பாடும் வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மூடியோடு இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பூஜை அறையில் மூடி வைக்கலாம். நல்லா அம்சமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் மூடி நம்ம கிடைக்கிறது இல்லை. அடுத்து ஒரு டம்ளரு, வெங்காய டம்ளர், தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 200 மில்லி 300 மில்லி பிடிக்கும். அடுத்தது கற்பூரம்
தட்டு. பூஜை அறையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது பவுலு. இது கூட்டு பொரியல் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குங்குமம் விபூதி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தான். இது பூஜை அறையில் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். தட்டு. இது கல்கண்டு திராட்சை வைக்கிற மாதிரி பூஜை அறையில் யூஸ் பண்ணிக்கலாம். 3 இருக்குது. எல்லாம் வெங்காயம் தான். இது அடுத்து ஒரு அகல் விளக்கு. இது காப்பர் ரிவிட் அடிச்சிருக்கு. ஒரு விளக்கு தான் இருக்குது. அடுத்தது ஊதுபத்தி ஸ்டாண்டு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த காலத்து. அடுத்தது இது ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு. இதில் வெயிட் கம்மி. அடுத்தது இன்னும் சின்னதாக இருக்கும் பாருங்கள், மினியேச்சர் சைஸில். இது ஊதுபத்தி ஏற்றுறது தான். இது மினியேச்சர் சைஸில் குடம். இது கீச்சன் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். பொருள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு டப்பா. இது வெளியூர் போனால் கம்மல் ஏதாவது ஜுவல் வச்சு கொண்டு போகிறது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை விபூதி உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தூக்குவாளி ஒன்று தின்கோட்டோடு இருக்குது. நல்லா தின்கோட்டோடு இருக்குது. பால் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது 2-3 லிட்டரு பிடிக்கும். 3-3.5 லிட்டரு பிடிக்கும். நல்லா தின்கோட்டோடு நல்லாயிருக்கு. இது அடுத்தது காப்பர் ரிவிட் அடித்த கலசம். இது பூஜை அறையில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெயிட் கம்மி தான். அடுத்த சின்ன தூக்குவாளி. இது தின்கோட்டோடு இருக்குது. இது ஆயில் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பால் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1.5 லிட்டரு பிடிக்கும். 1.5 லிட்டரு 2 லிட்டருக்குள்ளே பிடிக்கும். நல்லா தின்கோட்டோட அழகாக இருக்குது. இது மினியேச்சர் சைஸில் சின்ன குடம் பானைன்னு சொல்லுவாங்க. இது இதை கொஞ்சோண்டு அரிசி போட்டு பொங்கல் ஏதாவது வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாமி பூஜை அறையில் நெய்வேத்தியம் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். மூடியோடு இருக்குது. நல்ல தின்கோட்டோட நல்லாயிருக்கு. நல்ல வெயிட்டு. மூடியோடு இருக்குது. அடுத்தது மினியேச்சர் சைஸில் சின்ன குடம். இது காப்பரு வெங்காயம் பித்தளை 3 கலந்த மாதிரி மினியேச்சர் சைஸில் ஷோகேஸில் வைக்கலாம். ஷோபீஸாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும்.
அடுத்தது பூஜா, நல்லா வெயிட்டுங்க. வெங்கலம் கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் பிடிக்கும் தண்ணி. உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இன்னொரு தூக்குவாளி. இது டின் கோட்டோட இருக்குது. உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வாங்குறதுக்கு, இல்லை பால் வாங்க, இல்லை எங்கேயாவது வெளியே டீ வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது பெரிய சம்பளம் ஒன்று, கைப்பிடியோட டின் கோட்டோட இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ 4 கிலோ பிடிக்கும். ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி பருப்பு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க. அடுத்து அடுக்கு சட்டி டின் கோட்டோட நல்லாயிருக்கு. இது கூட்டு பொரியல் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பாடு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேர் 2 பேர் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது காப்பர் தட்டு. இதில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அந்த காலத்தில் இந்த மாதிரி சாப்பாடு போட்டு தான் சாப்பிடுவாங்க. இல்லை பூஜையில் பூ பழம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2 தட்டு இருக்குது. அடுத்தது சந்தன கிண்ணம். வெயிட்லெஸ் தான். இப்போ சைடில் பூ மாதிரி வச்சு நல்லா சூப்பராக இருக்கும். வெயிட் கம்மி தான். அடுத்து ஒரு டவரா செட்டு மாதிரி சின்னதாக உங்களுக்கு கூட்டு பொரியல் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூஜை அறையில் யூஸ் பண்ணிக்கலாம். கல்கட்டு திராட்சை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பொருள் வேணுங்கிறவங்க சீரியல் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.